என் பெயர் திவ்யா. நான் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வருகிறேன். ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து வருகிறேன். 3 மாதங்களுக்கு முன்பு என் கணவர் இறந்துவிட்டார். குழந்தைகள் இல்லை. நானும் என் கணவரும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தோம். கணவர் இல்லாததால் கடன்காரர்கள் தொல்லை அதிகமானது. இந்த நிலையில்தான் கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என நினைத்தேன். எங்கள் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். மளிகை கடை முதலாளி மிகவும் வசதியானவர். நான் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து முதலாளி என் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார். இருவரும் ஒரு நல்ல நண்பர்களாக பல ஆரம்பித்தோம். என் கடன் பிரச்சனையைப் பற்றி அவரிடம் சொன்னேன். என் கடன் அனைத்தையும் அவர் அடைத்து விட்டார். இதனால் அவர் மீது எனக்கு அன்பு அதிகமானது. ரொம்ப நாட்களாகவே நான் அவருக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என காத்திருந்தேன். ஒரு நாள் வேலை முடியும். நேரம் கனமழை பெய்து கொண்டிருந்தது. நான் நனைந்து கொண்டே பேருந்து நிலையத்திற்கு வந்துவிட்டேன். நான் எப்போதும் ஊருக்கு கடைசி பஸ்ஸில்தான் சொல்வேன். அன்று பஸ் வரவில்லை. என் முதலாளிக்கு ஃபோன் செய்து சொன்னேன். உடனே அவர் காரில் வந்து என்னை என் வீட்டிற்கு ஏற்றி சென்றார். வீடு வந்ததும் நான் அவரை உள்ளே வருமாறு அழைத்தேன். பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன் அப்படி என சொன்னார். அதெல்லாம் முடியாது, நீங்க வீட்டிற்குள்ள வந்து என் கையால் காபி சாப்பிட்டு தான் போகணும் என சொன்னேன். ஒரு வழியாக அவர் வீட்டிற்குள் வந்துவிட்டார். நான் அவருக்கு காபி கொண்டு வந்து கொடுத்தேன். அவரிடம் ஒரு நீளமான தண்ணீர் பாட்டில் இருந்தது. அது என் கண்ணில் பட்டதும் அழகாக ஜொலித்தது. நான் அந்த தண்ணீர் பாட்டிலேயே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் புரிந்து கொண்டார். பிறகு உனக்கு இந்த தண்ணீர் பாட்டில் வேண்டுமா எனப்பா கேட்டார். ஆம், எனக்கு அது பிடித்திருக்கிறது. அதனுள் இருக்கும் தண்ணீரை நான் குடிக்க வேண்டும் என சொன்னேன். பிறகு நான் மாம்பழங்கள் மற்றும் உளுந்த வடை அவருக்கு சாப்பிடக் கொடுத்தேன். உன் உளுந்த வடை நன்றாக உள்ளது. சுமையாகவும் இருக்கிறது. இதுவரை நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை என சொன்னார். நான் பூரித்துப் போய்விட்டேன். அவர் தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீரை குடித்தேன். தண்ணீர் நன்றாக இருக்கிறதா என கேட்டார். உடனே நான், உங்க வீட்டு தண்ணீர் சுவையாக இருக்கிறது என கூறி சிரித்தேன். அதன் பிறகு அவர் சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றார். என் வாழ்க்கை இன்று வரை இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.